ஜீரோ ஹவருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்னைக்கு இந்த ஜீரோ ஹவரில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த கோடை காலத்தை பற்றி தான். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை நல்ல மழை பெய்துட்டு இருந்த தமிழகத்தில் மீண்டும் அந்த கத்திரி வெயிலின் தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உணரப்பட்டு இருக்குது. வட இந்தியாவில் மிக அதிகமாகவே உணரப்பட்டு தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் உயிரிழந்துள்ளனர். இந்த வெயிலின் தாக்கத்தால் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பார்த்தவுடன் இது குறித்து சிறப்பு விருந்தினர்களுடன் அலசலாம். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய கத்தரி வெயில் சீசனில் வெப்பத்தின் அளவு நாளுக்கு நாள் கடுமையாக அதிகரித்துக் கொண்டே வருவதை பார்க்க முடிகிறது. அனல் காற்று மற்றும் புழுக்கத்தின் காரணமாக திறந்த வெளியில் பணிபுரிவோர் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் பலர் வேலைக்கு செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தமிழகத்தில் மிக அதிக அளவான வெப்பம் வேலூர் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உணவு மற்றும் அன்றாட செயல்பாடுகளில் பல்வேறு மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ற கருத்து மருத்துவர்களால் முன்வைக்கப்படுகிறது. நீர் சத்து மிகுந்த ஃப்ரூட்ஸ் நம்ம உட்கொள்வது அதிகம். முக்கியமாக பொட்டாசியம் நிறைந்த பழ வகைகளை நாம் உண்பது அவசியம். ஏனென்றால் ஸ்வெட்டிங்கில் நம்மளுடைய வேர்வையில் பொட்டாசியம் எல்லாம் வெளியே போகிறதுனால நம்மளுக்கு சோர்வு அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கடந்த சில நாட்களாக 48 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிக அளவிற்கு பதிவாகியுள்ளது. 1947ற்கு பின்னர் இந்த அளவிற்கான உயர் வெப்பம் தற்போது பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மைய பதிவு கூறுகிறது. இதுவரை இந்த இரு மாநிலங்களிலும் வெயிலுக்கு 470க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் மேலும் சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் நீடிக்கும் என்று டெல்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி மற்றும் தலைநகரை சுற்றி நிலவும் வெப்பம் இன்னும் 3 நாட்களுக்கு தொடர்ந்து இதே நிலையில் நீடிக்கும். வெப்பநிலை தற்போதைய அளவிலிருந்து உயராது. 2 அல்லது 3 நாட்களுக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் வெப்பம் தொடர்ந்து நீடிக்கும். சென்னையிலும் வாட்டி வதைக்கும் கோடை வெயில் வானிலை ஆராய்ச்சி மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. அக்னி நட்சத்திர வெயில் மும்பை, சென்னை, கொல்கத்தா, டெல்லி, பாட்னா, ராஞ்சி, அலகாபாத் என முக்கிய நகரங்களை வாட்டி வதைத்து வருகிறது. எனினும் இன்னும் சில தினங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என்ற வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் பொதுமக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாகவே அமைந்துள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். பெருநகரங்களில் இந்த வெப்பத்தால் அதிகமான தாக்கம் உணரப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் குறித்து பேச நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரு சுதாகர், சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையத்தை சேர்ந்தவர் இணைந்திருக்கிறார். அதோடு சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கனி அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு சுதாகர், நம்ம ஒரு மழை காலங்களில் பார்க்கும் பொழுது அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். எந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்குமோ அங்கிருந்து மக்களை மீட்டு ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்துவார்கள். ஆனால் வெயில் காலங்களை பொறுத்தளவு, இந்த மாதிரியான கோடை வெயிலை பொறுத்தளவு இதிலும் பலி எண்ணிக்கை இருக்கின்றது. இதிலும் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றன. இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு நிலையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா? எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம்? அரசாங்கம் எதுவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. நம்ம இண்டிவிஜுவலாக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக வெளியில் போகாமல் வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு பாதுகாப்பான இடம்னா வெளியில் வெயில் இல்லாத இடத்துல இருக்கிறது நல்லது. அப்படி வெளியில் வெயிலில் போகணுன்ற போது நீங்கள் ஒரு கொடையோ இல்லை ஒரு தொப்பியோ ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு தான் போகணும். நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். அதுதான் மெயின். இது பாதுகாப்புன்றது நமக்கு தெரியும். அக்னி நட்சத்திரம்ன்றது கொளுத்தும் வெயில். அதை நம்ம தான் அதை அதுக்கேற்ற மாதிரி நல்லது. நிச்சயமா. திரு கனி, சுற்றுச்சூழலை பொறுத்தளவு சுற்றுச்சூழலில் எந்த மாதிரியான பாதிப்புகள் வெப்பநிலையை ஒவ்வொரு ஆண்டிற்கும் அடுத்த ஆண்டு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலான வெயில் பதிவாகியுள்ளது என்பது மாதிரியான அறிவிப்புகளை எல்லாம் பார்க்கின்றோம். சுற்றுச்சூழலின் எந்த மாதிரியான மாற்றங்கள் இப்படியான ஒரு வெப்பநிலையை உயர்வை தந்து கொண்டிருக்கின்றன? இது ரொம்ப சிம்பிளான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு தொடர்ச்சியா சொல்லக்கூடிய விஷயங்கள், கார் அதிகமாயிடுச்சு, தொழிற்சாலைகள் அதிகமாயிடுச்சு, அங்கிருந்து வெளியேறக்கூடிய அந்த புகையானது, கார்பன் டை ஆக்சைடு ஆனது, கார்பன்களானது இந்த சுற்றுச்சூழலை பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு எந்த மாதிரியான மிக முக்கியமான நுண்ணிய காரணிகள் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அர்பனைசேஷன் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட். அந்த அர்பனைசேஷன் டெவலப்மெண்ட்ல பேலன்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வி வில் ஃபேஸ். அதில் முக்கியமான ஒரு காரணம் ட்ரீஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு காங்கிரீட் ஜங்கிளாக மாறிட்டு வருது. ஸோ காங்கிரீட் ஜங்கிளாக மாறிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ட்ரீஸோட
இதுவும் இல்லை. அப்போ ட்ரீஸ் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சம்மரும் இந்த வெயில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகாது இல்லையா. ஸோ ட்ரீஸ் ஆர் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சார் சொன்ன ஒரு பாயிண்ட்டை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது என்னென்னா இது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் ஆகிருக்கு இல்லையா, ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆன எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பெல்ட் வந்து கம்மியான இருக்க இடத்துல தான். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அது. ஸோ எங்கெங்கே கம்மியாக இருக்குது அங்கெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா வந்து வெயில் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த ட்ரீஸை வந்து நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணோம். ட்ரீஸை பிளான்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹீட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். திரு சுதாகர், இந்த மாதிரி ஏதான அதாவது ஒரு அமைவிடத்தை பொறுத்து வெயிலின் தாக்கம் அதிக அளவிலோ அல்லது குறைந்த அளவிலோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? குறிப்பாக மலைவாச ஸ்தலங்களை பொறுத்தளவு வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும். அதை தாண்டி மரங்கள் செறிவு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்குமா? இந்தியாவை பொறுத்தளவு தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் மிக அதிக அளவில் பலி எண்ணிக்கை இருக்கின்றது. அதற்கு என்ன மாதிரியான காரணம் இருக்கும்? இரண்டுக்கும் சேர்த்தான ஒரு பதில். இப்போ மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் கம்மியாக இருக்கும். சாதாரணமாக அங்கே வந்து அது வந்து கடல் மட்டத்திலிருந்து உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அங்கே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டாக இருக்கும். அங்கே ரெண்டாவது மரங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மிசோரியில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு 36 டிகிரி வெயில் அங்கேயும் இருக்குது. மலைப்பிரதேசம் தான், ஊட்டியை விட உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைப்பிரதேசம். அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் சொன்ன மாதிரி மரங்களை எல்லா இடத்துலையும் வெட்டி சாய்ச்சிட்டோம். அந்த மரங்கள் இருக்கு வந்து அந்த பச்சை அந்த குளோரோஃபில் அந்த இருக்கிற சூடெல்லாம் உள்ளே வாங்கி அது வந்து அதுக்கு உணவு தயாரிப்பதற்கான ஒரு முறை. அதை வந்து அது அழகான வெளியே வந்து உங்களுக்கு நல்ல காற்று அடிச்சு உங்களுக்கு ஈரப்பதத்தை கொஞ்சம் ஓரளவு கொடுத்து குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் இருந்து மரத்தில் தமிழில் ஒரு சின்ன பழமொழி இருக்குது, வெயிலோட அருமை நிழலில் தான் தெரியும். அந்த நிழல் எங்கே இருக்குது? மரத்துக்கு அடியில் தான் இருக்குது. பில்டிங் அடியில் இருக்கிற நிழலில் நீங்கள் போனீங்கன்னா சூடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ மரம் கண்டிப்பாகவே இது இருக்கும். நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட்டு, தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேஷ். தெலுங்கானா இஸ் அ ட்ரை ஏரியா, இட்ஸ் அ டெக்கான் பிளாட்டியூ. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கற்களான இது, இந்த கடப்பா அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வறண்ட பிரதேசமான ஒரு இதுதான். மழையை நம்பிட்டு ஒரு இருக்குது. அங்கே வந்து பூமியினுடைய இது வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கரேரி அந்த கோல் ஃபீல்ட் ஆகட்டும், ராமகுண்டம் ஆகட்டும், எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு அந்த தெலுங்கானா இதில். ஸோ அங்கே 45-49 டிகிரியெல்லாம் இன்றைக்கி இருக்குது. நிச்சயமா இந்த நிலையில இந்தியாவெங்கிலும் பதிவாகி இருக்கக்கூடிய வெப்பநிலையின் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கின்றது என்பது குறித்து பார்க்கலாம். அதிகபட்சமாக இந்தியாவெங்கிலும் பதிவான வெப்பநிலையை பொறுத்தளவு நீங்கள் குறிப்பிட்டது போல தெலுங்கானாவில் அதிகபட்சமாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 48.0 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை தெலுங்கானா பகுதியில் வந்து பதிவாகி இருக்கிறது பார்க்க முடிகின்றது. அதே போல ஆந்திர பிரதேசத்திலும் 48.0 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவு 47.7 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. ராஜஸ்தானில் 45.6% அளவிற்கு. ராஜஸ்தான் ஒரு பாலைவன பிரதேசம், ஆனால் அங்கு 45.6% அளவிற்கு. அதே போல ஒடிசா, ஜார்க்கண்ட், டெல்லியிலும் வந்து அதிகபட்சமான ஒரு வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. சென்னையை பொறுத்தளவு 41.6% அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கம் குறித்து நம்முடன் வந்து நம்முடைய கருத்துக்கள் வந்து கேட்டோம். இந்த வெயிலிலிருந்து எப்படியான தாக்கத்திலிருந்து, இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து எப்படி வந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம், அதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்து டாக்டர் அருணாச்சலம் அவர்களிடம் கேட்ட அந்த ஒரு வினாவிற்கான பதிலை அவரிடமிருந்தே கேட்கலாம். இல்லை, பொதுவாக வந்து எல்லாருமே வந்து ஒரு 1.5 லிட்டர் நீர் வந்து சிறுநீரகம் சர்வசாதாரணமாக வேலை செய்யும்போது ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு வெளியேற்றும் சிறுநீரின் அளவு 1.5 லிட்டர். அந்த இழக்கும் நீரை முதலில் மினிமமாக தந்தே ஆக வேண்டும். கோடை காலத்தில் வேர்வையில் இன்னும் வெளியேறும் நீர் வந்து அதிகமாக இருப்பதனால 1லிருந்து 2 லிட்டர் தண்ணீர் வீட்டில் இருக்கும் சாதாரண ஒரு குடிமகன்களுக்கு இது தேவை. இதை தாண்டி அது கர்ப்பிணி பெண், வயதானவர்கள் எல்லாருக்குமே, அதாவது உடல் எடை 40 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிற 40 வயசில் உள்ள 40 கிலோ எடை உள்ள ஒருவருக்கு அதற்கு மேலே மினிமம் வந்து 2 லிட்டர் தண்ணீர் என்பது அவசியம். அதனால தான் ஒரு நாள் பூரா குடிக்கிற தண்ணீரை வந்து நம்ம உடலுக்கு ஞாபகப்படுத்தி ஒரு ரெஃப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. அது காலையில் எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டரு, 11 மணிக்கு எங்கேன ஒரு முந்தியெல்லாம், அதாவது குளிர்காலத்தில் டீ குடிக்கிற நேரத்தை கூட அதை மோராக மாற்றி 1/2 லிட்டர் தண்ணீர் குடிச்சு தான் குளிர்காலத்தை கூட தண்ணி குடிக்கிறது நல்லது, டீ குடிக்கிறது நல்லது. அதுக்கு அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு டீ குடிக்கிற நேரத்துலையும் 1/2 லிட்டர் தண்ணீர் குடிச்சிட்டு டீ குடிக்கிறது நல்லது. சாயந்தரம் 6 மணிக்கு லைட்டு எங்கே போட்டாலும் ஒரு 1/2 லிட்டர் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி உடலுக்கு சர்வசாதாரணமாக குடித்து பழகுவது மிக அவசியம். இந்த 2 லிட்டர் தண்ணீரில் கோடை காலத்தில் ஒரு 1/2 லிட்டராவது 1 லிட்டராவது மோராக அல்லது பழச்சாறு குடித்தா கூட அதில் 2 உப்பு போட்டு குடிக்கிறது ரொம்ப அவசியம். அந்த சால்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து ரொம்ப அவசியம் உடலுக்கு.
வெப்பநிலை காலங்களில் பொறுத்தளவு நீர்ச்சத்தை அதிகம் சேர்த்துக் கொள்வது அப்படிங்கிறது நம் தொன்று தொட்டு நம்முடைய பாரம்பரியத்திலேயே அது இருந்து வந்துள்ளது. இந்த நிலையெல்லாம் தாண்டி நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயம், அந்த தெலுங்கானா ஆந்திர பகுதிகளில் அதிகமான உயிரிழப்பு. 2013ஆம் ஆண்டும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 216 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரா ஒரே மாநிலமாக இருந்த பொழுது தற்பொழுதும் 500க்கும் அதிகமானோர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். அரசாங்கத்தை பொறுத்தளவு இந்த விஷயத்தை பொறுத்தளவு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஒரு பெரிய அளவில் எடுக்க முடியாது. காரணம், இது யாருக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்கிறதுல எல்லாம் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி உயிரிழப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகின்றது வெயிலினால். அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒன்று செய்து இந்த உயிரிழப்புகளை கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம், முன்னெச்சரிக்கையாக அரசாங்கம் மேற்கொள்ள எந்த மாதிரியான பரிந்துரைகள் செய்யப்படலாம்? பரிந்துரைகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குளிர்காலத்தில் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் டெல்லியில் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பேமெண்ட்ஸில் இருக்கிறவங்க. இங்கே அதிகமாக உயிரிழப்பு நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடுகள் குறைந்த அளவில் இருக்கிறது, அவங்க வெளியில் வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி இந்த வயலில் இதில் போகிறவங்க, சில அந்த மாதிரி வயசானவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க. அவர்களுக்கு வந்து அந்த இல்லத்திலிருந்து வெளியில் வரக்கூடாது, அந்த மானியம் அந்த சமயத்தில் ஏதாவது அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகாத பட்சத்தில் ஆல்ரெடி இப்போ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் அந்த ஒரு நிவாரணம் அவங்களுக்கு எதுவும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி அவங்க அரசாங்கம் ஏதாவது ஒரு சலுகையை அவங்களுக்கு வழங்கலாம். இப்போ மீன்பிடி காலத்தில் அவங்க வந்து வெளியில் போகக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கிறபோது இந்த ஒரு கோடை காலத்தில் உயிரிழப்பை தடுப்பதற்கு மேபி ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ள அந்த இது பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வாழ்விடம், ஒரு இது மாதிரி முதியோர் இல்லம், அந்த மாதிரி ஒரு இல்லத்தில் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலாம். திருகணி, சுற்றுச்சூழலின் அடிப்படையில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த, தடுக்க? அதான் இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து இன்னமும் வந்து நம்ம ப்ரோஆக்டிவான எந்த ஒரு மெஷரும் வந்து எப்பயுமே எடுக்கிறதில்ல. அதுவும் என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து நம்மளுக்கு என்னென்னா வந்து நம்மளோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால தான் நம்ம என்ன ஆயிடுதுன்னா எப்பயுமே வந்து இந்த உயிரிழப்பு வந்த அப்புறம் தான் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சார் சொன்ன பாயிண்ட்டில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் போது இதில் அஃபெக்ட் ஆகிற பீப்புள் வந்து சார் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வந்து சீனியர் சிட்டிசன், எல்டர்லி பீப்புள், அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி விமென்ஸ் ஹூ ஆர் லைக் ப்ரெக்னென்சியாக இருக்கணும், அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களை ஷிஃப்ட் பண்ணணும். சரி, டெம்பரேச்சர் வந்து ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, ஒரு ஸ்டேஜஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், இது மார்க்கேஷன் பண்ணிவிட்டு அவங்களை என்ன பண்ணணும், அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த சட்டசபை எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டரில் ஒரு இடம் இருக்கும், சம்மரில் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி பீப்புளையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை ஷிஃப்ட் பண்ணுற அந்த ப்ராசஸும் வந்து நம்ம பண்ணணும்னு நிச்சயமாக தொடர்ச்சியாக இது குறித்து அலசலாம், ஆராயலாம். இந்த விஷயங்களிலிருந்து எந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை தேடி செல்லலாம், இந்த மாதிரியான உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து தொடர்ச்சியாக ஆராயலாம், அலசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். க்கு மீண்டும் வரவேற்கிறேன். வெயிலின் தாக்கம் எந்த அளவிற்கு உள்ளது, இந்த கத்திரி வெயில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது குறித்து அலசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் டெல்லி மக்கள் தங்களை எவ்வாறு வெயிலில் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள், அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை காட்டிலும் தலைநகரான டெல்லியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சென்னை போன்ற கடற்கரை நகரங்களில் இயல்பாக வீசும் குளிர்காற்றின் காரணமாக ஓரளவிற்கு இரவில் வெப்பம் குறைந்தே காணப்படும். இதற்கு சற்று கூட வாய்ப்பில்லாத தலைநகரில் கோடையை எப்படி சமாளிக்கலாம் என்பதை பகிர்ந்து கொள்கிறார் டெல்லி வாசி ஆசப். இந்த கோடையில் நான் சில சமயம் மதிய உணவாக பழங்களை மட்டுமே உண்கிறேன். அது எனக்கு நல்ல புத்துணர்ச்சியை தருகிறது. தவிர இது போன்ற பல்வகை பழத்துண்டுகள், குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம்கள் போன்றவற்றை விட உடலுக்கு நன்மை தரக்கூடியது. கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்க பெரும்பாலான மக்கள் பழங்களை நாடுவதால் இவற்றின் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. தனது பழக்கடைக்கு நாள்தோறும் 200 முதல் 300 பேர் வரை வருவதாக கூறுகிறார் இந்த பழ வியாபாரி. உடலின் நீர்ச்சத்தினை தக்க வைக்க இது போன்ற பழங்கள் நிச்சயம் உதவும். ஐஸ்கிரீம் போன்றவற்றை விட மக்கள் நான் விற்பனை செய்யும் கலவையான பழத்துண்டுகளை உண்ண ஆசைப்படுகிறார்கள். மேலும் ஒரு நாளைக்கு 200 முதல் 300 பேர் வரை எனது கடைக்கு வருகிறார்கள். டெல்லியில் குளிரூட்டிகள் இல்லாமல் கோடை காலத்தை கழிப்பது சற்று சிரமம்தான் என்கிறார்கள் பொதுமக்கள்.
இதனால் ஏர் கூலர்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக மின்னணு பொருட்களை விற்கும் குர்மீத் சிங் தெரிவிக்கிறார். பொதுவாக மற்ற காலங்களை காட்டிலும் கோடையில் கூலர்களின் விற்பனை அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டும் அப்படித்தான். இக்காலத்தில் ஏசி ஒன்றை வாங்க வேண்டும் என்றால் 25,000 முதல் 30,000 வரை செலவாகும். ஆனால் ஒருவர் 2,500 ரூபாய் செலவு செய்தாலே கூலர் ஒன்றை வாங்கிவிட முடியும். கோடை வெயில் உயிரை கூட பறிக்கும் என்பதை நாள்தோறும் ஊடகங்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டே வருகிறோம். கோடைக்கேற்ற உணவு வகைகள் மற்றும் செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்து நடப்பது அவசியம் என்பதுதான் மருத்துவர்களின் அறிவுரை. அக்னி நட்சத்திரம் அதன் உச்சத்தை தொற்றுக்கும் இந்த வேளையில் கதர் ஆடைகளை அணிவது, தினசரி உணவில் மோர் மற்றும் நீர்ச்சத்து கொண்ட பழங்களை சேர்த்துக் கொள்வது நிச்சயம் இந்த கோடையை சமாளிக்க உதவும் என்று பரிந்துரைக்கிறார்கள் மருத்துவர்கள். அருவேல், நியூஸ் 7 தமிழ், நியூடெல்லி. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். நம்ம பேசின மாதிரி டெல்லி பொறுத்தளவு ஒரு குளிரான காலங்களில் ரொம்ப அதிகமாகவே குளிராக இருக்கின்றது, வெயில் காலங்களில் மிக அதிக வெயிலாகவும் இருக்கின்றது. இந்த மாதிரி மாறி மாறி சூழ்நிலைகள் வருவதற்கு என்ன காரணம்? ஒரு பருவத்தில் அது மிக உக்கிரமாக இருப்பதற்கு, மிக அதிக அளவில் இருப்பதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கின்றன? 2 விஷயம். ஒன்று வந்து ஹியூமிடிட்டி. நம்ம இந்த ஈரப்பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் வந்து நம்ம கடலோர பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து ட்ரைனஸ். அங்கே ட்ரைனஸ்னால எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்று எதுவாக இருந்தாலும் ஒரு அதிக அளவில் போயிடும். குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும். அங்கே வெளியில் போனீங்கன்னா, இங்கே வெயிலில் வந்து நமக்கு வேர்க்க தான் வேர்க்கும், அங்கே வேர்க்காது. ஆனால் உடலில் இருக்க அனைத்து இந்த பாகங்கள்லாம், இப்போ உதடுகள்லாம் வெடிக்க ஆரம்பித்தோம், பனிலையும் சரி வெயிலையும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அது வந்து நிறைய காரணிகள். இந்த மெயின் வந்து ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கிறதுனால. ரெண்டாவது வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா எல்னினோ, ஈனினோ அப்படின்னு லானினோன்னு சொல்லுவாங்க. எல்னினோன்றது ஒன்றுமே இல்லை, இந்த கடற்பகுதியில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமரிக்கிறது. அது வந்து பசிபிக் கடலில் தான் அது வந்து அதிகமாக வரும். 2 ஆண்டுகள்லேருந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி மாறி மாறுது. 0 ஹவரில் இதற்கு முன்பே எல் நினியோவை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அப்பொழுது இந்த ஆண்டு எல் நினியோவால் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. எந்த அளவிற்கு அது நடந்து கொண்டு இருக்கின்றது? எல் நினியோவால் ஒரு மிகப்பெரிய வறட்சி வரும் அப்படிங்கிறது, மிகப்பெரிய அளவில் வெயில் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இந்த கோடையில் கொஞ்ச நாள் மழை வெப்பச்சலனம் காரணமாக வந்து இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை வராதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்த நிலையில் இந்த ஒரு திடீர் மாற்றம், இது எந்த அளவிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்? இது எல்லினோன்றதே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இயற்கை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரது. அது வந்து அந்த சமயத்தில் எப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் வந்து அதனுடைய கடலில் அந்த இருக்கக்கூடிய அந்த சூடானது குளிர்ச்சியானது மாறி மாறி. எல்லினோன்றது வந்து சூடான ஒரு இது, லானினோ அதுக்கு எதிர்ப்பதம் வந்து குளிர்ச்சியான ஒரு காற்று பண்ணு. அது அநேகமாக அது வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா அந்த பக்கத்தில் போகிற வழியே இது ஏரியா. அது அந்த சர்ஃபேஸ் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து சூடு இருக்கும், குறையும். அதுதான் மெயின். அது வந்து சமயத்தில் வந்து எங்கே இருக்குது அதனுடைய ஃபேக்டரில் தான். ராஜஸ்தானில் என்றைக்குமே உங்களுக்கு வந்து பாலைவனமாக இருக்கிற இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதுவும் எல்னினோவோட காரணத்தில். எங்கே மழை பெய்யணுமோ அங்கே மழை பெய்யாது, எங்கே வெயில் அடிக்கணுமோ அங்கே வெயில் அடிக்காது. ஸோ அது மாதிரி மாறி மாறி பருவத்தையே மாற்றக்கூடிய ஒரு இதில் தான் இந்த கிளைமேட் பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சை இதோட ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்று. ரெண்டாவது வந்து நாம் செய்த இதுதான் பிழை. மனிதர்கள் நாம் என்ன என்று செய்தோமோ, இயற்கைக்கு எதிராக சில விஷயங்கள் செய்தது, நமக்கு அந்த இயற்கை வந்து திருப்பி. நிச்சயமா இந்த நிலையில் டாக்டர் அருணாச்சலம், குழந்தைகள் குறித்து, குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம், குழந்தைகள் ஒருவேளை இந்த வெப்ப நிலையிலிருந்து எப்படி பாதுகாக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து கூறிய அந்த பதிலை பார்க்கலாம். குழந்தைங்களை பொறுத்தளவில் எல்லாருக்குமே ஒரு நடுத்தர வயதினருக்கும் வர்ற மாதிரி தான். நீர் சுழுக்குன்னு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏன்னு அழுதுன்னு தெரியாமல் கூப்பிட்டு வர்ற கை குழந்தைகள் தான் ரொம்ப அதிகம். அவர்களுக்கும் தாய்ப்பால் தவிர, தாய்ப்பால் குடிக்கிற அந்த 4 மாதத்துக்குள்ளே தாய்ப்பால் போதுமானது. பட் அதுலேயே கூட குழந்தை அழுகிற சக நேரத்தை பார்க்குறீங்கன்னா, இடையில 2-3 பாலாடை நல்ல சுத்தமான நீர் ஊற்றுவது தவறு கிடையாது. உங்கள் மருத்துவரையும் அணுகி தெரிந்து கொண்டு அதை கடைபிடிப்பது நல்லது. ஒரு இளம் வயது குழந்தைகள், 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக 4 மணிக்கு மேல் நீர்ச்சுளுக்கு வந்து அழும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தண்ணீர் அவசியம். எப்படி அதை சரிபார்த்து கொள்வது என்பது, ஒரு 1/2 லிட்டர்லேருந்து தண்ணீர் கொடுப்பதை கடமையாக வைத்திருந்து, அவர்களுக்கு பிடித்த மாதிரி தண்ணீர் பாட்டில்களில் அதை அடைத்து குடிக்க வைப்பதும், அவர்களுக்கு பிடித்தமான நீர்பானங்களை கொடுப்பதும் மிக அவசியம். இப்பொழுது குழந்தைங்களுக்கெல்லாம் பழச்சாறுகளாக கொடுக்குறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி பழச்சாறுகளை இனிப்பாக வழங்கி, அது தண்ணீர் நிறைய இருக்கிற மாதிரி வழங்கி, இனிப்பு ஏதோ பேருக்கு கொஞ்சமாக போட்டு கொடுக்குறது நல்லது. அதில் 2 உப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அந்த விஷயங்கள் பார்த்தோம். இந்த நிலையில் திரு கணி, எந்தெந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த வெயில் காலங்களில் நாம் தவிர்க்கலாம்?
இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 400க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துருக்காங்க. அந்த இறந்தவங்களது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 பேர் வந்து இந்த 2 வீலர்ஸ் ஓட்டும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பெட்ரோல் டேங்க் வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க. சரி, எப்பயுமே என்னென்னா இந்த சம்மர் டைமில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து மினிமம் வந்து ஒரு ½ டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ½ டேங்க் வந்து ஏர் ஸ்பேஸ் இருக்கணும். ஏர் ஸ்பேஸ் இல்லைன்னா என்னென்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஆகி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து ஒரு 5 பேர் வந்து இறந்துருக்காங்க. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து அவங்க வேலைக்கு போகும்போதோ இது பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வாட்டர் பாட்டில்ஸு அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபுட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க வண்டியில் மாட்டி வைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த வெயில் ஹீட் என்ன ஆகுதுன்னா அந்த வண்டியிலே அந்த லஞ்ச் பாக்ஸில் இது பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டில் வந்து போயிடுது. போகும்போது இவங்க கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா வந்து அந்த பிளாஸ்டிக்கும் சேர்த்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து ஸ்லோ பாய்சனிங், இமீடியட்டாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஆனால் என்னன்னா வந்து இது ஒரு எஃபெக்ட்னஸ் இருக்கும். இந்த மினரல் வாட்டர் கேன்லாம் நான் பார்க்குறேன் வெளியில் வந்து அந்த கடைக்கு வெளியில் போட்டுறாங்க. யாரா கேட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. சமீபத்தில் மெரினா பீச்சில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து வெயிலில் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு 2 வாட்டர் பாட்டில் வந்து இந்த வெயிலில் வந்து அப்படியே பர்ஸ்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் இந்த வெயிலோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து ரொம்ப அவசியமான இது, இந்த ஃப்ரூட்ஸு எல்லாம் எடுக்கலாம் தப்பில்லை. பட் எடுக்கும் போது வந்து அங்கே எங்கேனா வந்து பிளாஸ்டிக் இதுவாக இருக்கா பார்க்கணும். ஏன்னா சமீபத்தில் பாரிஸில் போயிட்டு ஒரு ஃப்ரூட் ஷாப் வந்து வெயிலில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆள் வந்து வெளியில் அந்த நேரில் உட்காந்துட்டு இருக்காரு. யாருன்னா வேணும் அப்படின்னா போகிறேன், நான் போயிட்டு வாங்கும் போது பார்த்தா அந்த பிளாஸ்டிக் கோட்டட் வந்து அப்படியே வந்து அந்த ஃப்ரூட்ஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கும்போது என்னென்ன வந்து அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை கன்சியூம் பண்ணனா இது வெரி டேஞ்சரஸ் தென் எனிதிங் எல்ஸ். மிக எச்சரிக்கையாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும். ஆமாம், இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா வந்து இது அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னா வந்து அவங்க கார்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து ஏர் கண்டிஷன் போட்டால் வந்து நம்மளுக்கு சரியாயிடும்னு நினைக்கிறாங்க. அது இன்னும் டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஹீட் ஏர் இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜனே இல்லை. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்ன ஆயிடுதுன்னா வந்து அந்த ஆக்சிஜன் கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணிவிட்டு வெறும் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அந்த ஏர் கண்டிஷன் என்ன பண்ணுது, வெறும் சில் பண்ணுது, வேறு ரீசைக்கிளோ வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. திருப்பி அவங்க இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா வந்து இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஃபார் த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஏதர் அவங்க வெளியில் போயிட்டு வரணும், இல்லை அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஏர் சர்க்குலேஷன் இது பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். நிச்சயமா நீங்கள் இருவருமே அரங்கத்திற்கு வந்து எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த வெயில் காலத்தை பொறுத்தளவு நம்மால் வெயிலை கட்டுப்படுத்த முடியாது, வெயிலை வந்து எந்த அளவிற்கும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நீர்ச்சத்துக்களை எடுத்துக்கொள்வதாகட்டும் அல்லது நம்மால் உப்பை வந்து நாம் சேர்த்துக் கொள்வதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்பொழுது உயிரிழப்புகள் தானாகவே கட்டுக்குள் வரும். மற்றும் ஒரு 0 hour சந்திக்கலாம். வணக்கம்.